நீங்க கலை பயிரை பத்தி பேசுறதுக்கான உரிமை உங்களுக்கு இல்ல. எவ்வளவு பெரிய தலைவர்களா இருந்த எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கூட தனக்கு எதிராக இருந்தவங்கள, தனக்கு கருத்து மாறுபாடு கொண்டவர்களை, தன்னை திட்டி விட்டு வெளியே போனவர்களை கூட கூப்பிட்டு அழகு பதவிகள் கொடுத்து அழகு பார்த்தவர்கள் சார். கட்சி ஒற்றுமைக்காக அதெல்லாம் பண்ணாங்க. நீங்க அவங்கள விட பெரிய தலைவரா நீங்க? எந்த விதத்துல நீங்க அவங்களோட பெரிய தலைவர் ஆயிட்டீங்க? இன்னைக்கு கட்சிக்கு தேவை என்ன? ஒற்றுமை. ஆக்சுவலா உங்களால டெல்டால வின் பண்ண முடியுமா? ஓபிஎஸும் சசிகலாவும் தனி மனிதர் சொல்றீங்களே, அந்த தனி மனிதரை எழுத்து நீங்க அதிகமான ஓட்டு வாங்கல? ராமநாதபுரத்திலையும் தேனியும் ஏன் நீங்க அதிகமான ஓட்டு வாங்கல? தினகரனையும் ஓட்டு வாங்கல? அவங்க தனி மனிதர்கள் சொல்லிட்டு தப்பிச்சு பார்க்கலான்னு பாக்குறீங்களே, ஏன் நீங்க ஓட்டு வாங்கல? ரெட்டையிலையை வச்சுட்டு ஏன் ஓட்டு வாங்கல? கட்சி பலவீனமா இருக்குன்றத ஒத்துக்கோங்க. அதை பலப்படுத்தணுன்றத முயற்சி பண்ணுங்க. அவங்க சேர்ந்தாங்கன்னா எந்த கண்டிஷனும் இல்லாம சேரத்துக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா உங்க தலைமை, உங்களுக்கு உங்க ஆளுமை மேலே ஒரு பயம் இருக்கு. உங்க தலைமை மேலேயே உங்களுக்கு ஒரு கவலை இருக்கு. அவங்க வந்தாங்கன்னா நம்ம தலைமை பறிபோயிடுவோம்னு கவலைப்படுறீங்க. ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் அப்படி இல்ல. அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. எவ்வளவு நம்மளை எழுத்து பேசின யாரை வேணா நம்ம அரவணைத்து கொண்டு போகலாம் என்ற தைரியம் அவங்களுக்கு இருந்தது.